வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட அல்லாஹ் என்றால் யார்? கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாஹ்னா யார், சிம்பிளாக சுருக்கமாக புரிகிற மாதிரி விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னபோது அதிகமான இளைஞர்கள் அல்லாஹ் முஸ்லிம்களின் கடவுள் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது 100% அல்ல. எவ்வளவு மில்லியன் பில்லியன் கணக்கை எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு இது பொய், இது தவறானது. குர்ஆனிலே எங்கும் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் முஸ்லிம்களின் இறைவன் என்று எங்குமே சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவன் அகிலத்தாருக்கு அதிபதி என்று சொல்லுகிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கூட அவர்கள் வெறும் அப்துல்லாவுக்கும் வெறும் ஹனீஃபுக்கும் தூதர் என்று சொல்லலை. ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்னா யார்? ஒவ்வொரு மதத்திலும் ஒரு பெயரை வைத்து அழைக்கப்படுவதைப் போல இந்த அல்லாஹ் என்பது பொதுவாக இறைவனை குறிக்கிற வார்த்தை. சில முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கடுமையான கஷ்டத்தில் இருந்தோம், எங்களை இல்லை அல்லா சாமி தான் காப்பாற்றுச்சு, இந்த ஆபத்திலிருந்து எல்லாம் அல்லா சாமி காப்பாற்றுச்சின்னு சொல்லுவாங்க. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் என்றால் இறைவன், அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். ஆங்கிலத்திலே காட் என்று சொன்னாலும் சரி, வெவ்வேறு மொழியிலே வெவ்வேறு பெயரை சொன்னாலும் சரி, எல்லாம் அல்லாஹுவை தான் குறிக்கும். அந்த ஓர் இறைவனை தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் என்ற உண்மையான உறுதியான இது போன்ற தகவலை புரிந்து கொள்வோம். உறுதியான ஈமானோடு வாழ்வோம்.